சிறப்பு விருந்தினரா வந்து உட்கார்றார். தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஆளுமை. அவர் சொன்ன ஒரு வார்த்தையை கடத்திட்டு போறேன். எப்பவுமே 10th ரேங்க் உள்ள வாங்குற அந்த பையன் அன்னைக்கு ஃபெயில் ஆயிட்டு வந்திருக்கான், 7th ஸ்டாண்டர்ட். அப்பா சொன்னாராம், எப்பவுமே வாங்கிருவேடா, என்ன ஃபெயிலு? படிக்கலப்பா. சரி, நீ என்ன சொல்றியா? அப்பா உனக்கு வாங்கி தரேன், ஃபர்ஸ்ட் 3 ரேங்க் வந்துடுறியா அடுத்த டெஸ்ட்ல? ட்ரை பண்றப்பா. ட்ரை பண்ணனா நீ என்ன கேட்கறியா அது உனக்கு தரேன்டா அப்பா. அந்த வயசுல அவர் என்ன கேட்டிருப்பார்? இப்போ அவருக்கு ஒரு 50-55 வயசு இருக்கும். சின்ன வயசுல என்ன கேட்டிருப்பார்? 3 ஸ்கெட்ச் பென் கேட்டிருக்காரு, 3 கலர். 7th ஸ்டாண்டர்ட், அவ்வளவுதானே இருக்கும். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க என்ன வேணுமான கேளுன்னா சொத்து எழுதி கேட்கும். ஆனா அந்த வயக்காடு வச்சிருக்கிறல்ல, பாட்டிப்பட்ட நகை வச்சிருக்கிறல்ல, அதை வித்து இது வாங்கித்தான்னு சொல்லும். 3 ஸ்கெட்ச் பென் கேட்டிருக்கான் அந்த பையன். போனா டெஸ்ட் எழுதுனா 3rd ரேங்க் வாங்கிட்டான். ரிப்போர்ட் கார்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவர் சொல்றார், நான் சமூக போராளியாக ஏன் இருக்கிறேன், நான் சத்தியத்தோடு ஏன் நிற்கிறேன் என்பதற்கு இது சாட்சின்னு சொல்லிட்டு சொல்றார். என்ன சொல்றார்? நேரா வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்பா இல்ல. அவர் வரும்போது சனிக்கிழமை, அப்பா ஊருக்கு போயிட்டார். அப்பா புதன்கிழமை தான் வருவாருன்றது அம்மா. ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ரொம்ப சோகமா இருந்தா, வேற வாய்ப்பே இல்லை. அம்மாட்ட போய் காட்டினானா, அம்மா ரிப்போர்ட் கார்டு. ஏண்டா எப்படா வாங்குது? நேத்து காலையில. ஏண்டா காட்டல நீ? அப்பாட்ட காட்டலான்னு இருந்தேம்மா. அப்பா சொன்னாருடா நீ வந்து ரிப்போர்ட் கார்டு வாங்கிட்டு வருவேன்னு. 3rd ரேங்க் வாங்கியிருக்க? அப்பா சொன்னாருடா, வா அப்படின்னு வீட்டுக்கு உள்ள கூட்டிட்டு போய் அப்பாவுடைய கபடை திறந்து 3 ஸ்கெட்ச் பென் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருடான்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தானா அந்த அம்மா. என்ன நம்பிக்கை பாருங்களேன். பிள்ளை 3rd ரேங்க் வாங்கிறோன்னு அப்பா நம்புறார். தான் வாங்கினா அப்பா கண்டிப்பாக தான் செய்வதை செய்து காட்டுவார் என்பதனை நிரூபித்த அப்பாவுக்கு பையனாக அந்த பையன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக ஆளுமையான ஒரு குழந்தையாக வளர்ந்து நிற்கிறான். நம்முடைய ஒரு சிறு அசைவு. நான் யோசிச்சு பார்த்திருக்கேன். என் வீட்டுல எங்க அப்பா சொல்வாரு, போன் வந்துச்சு நான் சொல்வாரு,